வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம ஏற்கனவே பல வீடியோஸ்ல சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எல்லாம் பாக்குறது எப்படின்றது பார்த்தோம். அதாவது இந்த தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ ஆப் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 5 மாசம் முன்ன. அதை நம்ம ஆப்ல மூலியமாவே நம்ம லொகேஷனை வச்சு எப்படி பார்க்கலான்னு அப்போ வந்திருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே டிஎன்ஜிஏஎஸ் பத்தி ஒரு உங்கள் பத்திர புலையன் பூமியில் எங்கிருக்கிறது என்று பார்க்கறதுக்கு ஒரு ஐடியா இதுல சொல்லியிருப்போம். இது மாதிரி நிறைய வீடியோ இருக்கு, பழசெல்லாம் கூட பாருங்க. அதில் இந்த யூஸ்ஃபுல் எபிசோடு, யூஸ்ஃபுல் சைட்ஸ் எபிசோடு அது மாதிரிலாம் இருக்கும், நல்லா இருக்கும். யூஸ்ஃபுல் வெப்சைட்ஸ்லாம் அதில் இருக்கும். ஐ லவ் பிடிஎஃப் பற்றி, ஐ லவ் இமேஜ் பற்றி அது மாதிரி நிறைய சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு சீரீஸ் ஒன்று வச்சிருந்தேன் இதுக்கு முன்ன. அதாவது நம்மளே எப்படி மேக்ரோ இந்த ஏஐ இருக்கு இல்லையா, டீப்சீக், ஜெமினி, சாட் ஜிபிடி, மெட்டா, அது மாதிரி அதுகிட்ட வந்து கொடுத்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து எப்படி வர வைக்கலான்றதை பற்றிலாம் கூட டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அடங்கல் அது மாதிரி கூட நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம் அதுகிட்ட. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு இது ஜியோ தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ ஆப் பத்தி இந்த வீடியோ ஏற்கனவே சொன்னது இது. இப்போ வந்து தமிழ்நிலம் அதாவது tn.gov.in ஆப்ஸ்ல ஜிஐ வீவர் இதனுடைய இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். இதுல வந்து நம்ம எப்படி பார்க்கலான்றத பார்க்கலாம். இப்ப வந்து இது உள்ள போனீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? அதுல இங்க மேல ரைட் ஹேண்ட் கார்னர் மேல ஒரு ஃபில்டர் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும். ரூரல், அர்பன், கோ டு எது ஒண்ணா வச்சுக்கலாம் டைரக்டா. இது வந்து நீங்க லேட்டிடியூட் அடிச்சீங்கன்னா, அதாவது நீங்க எங்கன்னா ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வந்துட்டு அந்த நோட் பண்ணின்னு வந்துட்டீங்கன்னா அதை வந்து டைரக்டா இங்க அடிக்கலாம். அந்த பிளேஸ் நேம் தெரிஞ்சாலும் அடிக்கலாம். நம்ம இப்ப ரூரல் வச்சுக்கிறோம். அதுல நான் சும்மா இப்போ ஒரு ஊர் நான் பாக்குறேன், ராணிப்பேட்டை. இது நல்லா ஃபாஸ்டா இருக்கும். இது 5G எல்லாம் பண்ணீங்கன்னா இப்போ கொஞ்சம் நெட்டு கம்மியா ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அதனாலதான் வாலாஜா, ராணிப்பேட்டையில வாலாஜா தாலுக்கு, மூந்தராயபுரம் நான் பார்க்குற வில்லேஜ் செலக்ட் பண்ணுறேன். இந்த வில்லேஜ் செலக்ட் பண்ணாதான் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அதை போய் இது பண்ணணும், அதில் இருக்கிற எல்லா இதுவும் சர்வே நம்பரும் காட்டணுன்றதுக்காக. இப்போ சர்வே நம்பர் வந்துச்சு. இன்னைக்கு நாங்கள் போன ஒரு குளத்தினுடைய சர்வே நம்பர் பார்க்கலாம். 186. இது நீங்க டைரக்டா இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே அடிச்சீங்கன்னா அது வரும் 186ன்னு. அதை வந்து கீழே இருக்கும், செலக்ட் பண்ணி வேண்டியது. நூத்தி 186. அதுல என்ன சப்டிவிஷன் நம்பர்லாம் காட்டும். ஓகேங்களா? அதை பார்க்கலாம். இப்ப நான் சொல்ல வந்ததே என்னன்னா, இது மட்டும் இல்லை இதுல. இப்போ இதை கிளிக் பண்றீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, இங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், லேண்ட் பார்சல் இன்ஃபர்மேஷன். இது இன்னும் லேட்டிடியூட் லேட்டிடியூட் எல்லாம் காட்டும், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ். இதுல பாத்தீங்கன்னா பட்டா யார் பேர்ல இருக்கு அப்படின்றத காட்டும். அதாவது இது வந்து ஃபுல் நம்பரு. நம்ம வந்து வேற எதனா சும்மா கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது 125. இது பட்டான்றதை கிளிக் பண்ணீங்கன்னா பட்டா யார் பேர்ல இருக்குதுன்றத காட்டும். இதுக்கும் ரெக்கார்டு இல்லை. எஃப்எம்பி கிளிக் பண்ணீங்கன்னா எஃப்எம்பி காட்டும். ஓகே, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல இருந்து அதே மாதிரி வெர்டெக்ஸ் தான். அதான் இந்த சப்டிவிஷன் நம்பரு டிஜிபிஎஸ்ல மேப் பண்ணியிருந்தா எங்கெங்க இந்த இது இருக்கும்ன்றது
வெட்டக்ஸ் நம்பர் 19 வெட்டக்ஸ் இந்த இதில் இருக்கு. அது பாயிண்ட் கரெக்டாக டிஜிபிஎஸ்ல இது போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஜிபிஎஸ் டேஸ் வச்சுன்னு அதுக்காக தான் இது. அப்புறம் இது கைட்லைன் வேல்யூ, ஜி வேல்யூனா கைட்லைன் வேல்யூ. இது வந்து கவர்மெண்ட் இது. லேண்ட் டைப், அதனால தான் நமக்கு வந்து பட்டா காட்டல. மேலாளர் சிறு தொழில் வளர்ச்சி கழகம், இது சிப்காட் இது. ஓகேங்களா. ஓனர்ஷிப், லேண்ட் டீடைல்ஸ், அதில் என்னன்றது பட்டா வியூ. பட்டா வியூவை நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து அப்படியே டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சர்வே நம்பரை போய் நம்ம வந்து பட்டா சிட்டால போய் ஒரு பட்டா சிட்டாவை பார்க்கணுன்னாலே என்ன பண்ணணும், 9 டிஜிட் ஓடிபியை வச்சு அது கடவுள் சொல் வந்து அந்த அதான் 10 டிஜிட் நம்ம நம்பர் அடிக்கணும். அப்புறம் அதில் 6 டிஜிட் வரும் ஓடிபி, அதை அடிச்சுட்டு தான் நம்ம பார்க்க முடியும். அதுவும் ஒரே ஒரு பட்டா தான் பார்க்க முடியும். ஆனால் இதில் வந்து நீங்கள் போய் எதை கிளிக் பண்ணாலும் அதனுடைய பட்டா டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள், இந்த மாதிரி வரும். இது கைட்லைன் வேல்யூ. அப்புறம் அதுக்கு ஈஸி வேணும்னா ஈஸி பாருங்க, ஈஸி கூட வரும். இது வந்து நம்ம எதனா வேற ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து சிப்காட்டுக்கு, அதனால தான். ரெண்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க, 2. இதனுடைய கைட்லைன் வேல்யூ, லேண்ட் டைப் கைட்லைன் வேல்யூ எவ்வளோன்றது காட்டும். ஈஸி அது எதனா டிரான்சாக்ஷன் வந்திருந்தா ஈஸி காட்டும். ஓகேங்களா. டிரான்சாக்ஷன் நடக்கலாம், ஈஸி காட்டாது. அதே மாதிரி பவுண்ட்ரி, இது எந்தெந்த பவுண்ட்ரி, இது எல்லைக்கு எது எது இருக்குது. ரூரல்னு பார்த்தா மூந்தராயபுரம். போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் எது, சிப்காட்டு. டிஎன் பி, அதாவது என்னது பிடிசிஎல்து, எலக்ட்ரிசிட்டி டேஞ்சன்ட்கோ. அப்புறம் எஜுகேஷன் வேலூர் மாவட்டம் எஜுகேஷன். ராணிப்பேட்டை வந்துச்சு, இன்னும் மாத்தாம இருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் வந்து வேலூர் ரேஞ்சு தான் காட்டுது, அதுவும் ராணிப்பேட்டைக்கு தனியாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கான்ஸ்டியூன்சி வந்து ராணிப்பேட்டை அரக்கோணம் அப்படின்னு காட்டுது. அதாவது இது பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி வந்து அரக்கோணம் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ராணிப்பேட்டை ஜாயிண்ட் 1 கரெக்டு தான். அதே மாதிரி ஹைவேஸ் திருவண்ணாமலை, டாஸ்மாக் அரக்கோணம். அது மாதிரி பவுண்டரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே காட்டும். அப்புறம் இது வந்து தீமெட்டிக், இது வந்து கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ இருக்குது, ஸ்லோப் எப்படி இருக்கு, ஆஸ்பெக்ட், பாப்புலேஷன் காட்டுது பாருங்க. இது வந்து 2011 சென்சஸ்ன்னு சொல்லுது, அது கொஞ்சம் ராங் தான். அது ஆம்லெட் வில்லேஜ்லாம் கான்டாக்ட் கணக்கு பண்ணாமல் இருக்கு. இது கேட்டில் பாப்புலேஷன். நம்ம இதுவும் வந்து லைஃப் ஸ்டாக் சென்சஸ் பிரகாரம் இருக்கு. ஜியாலஜி, அதாவது இந்த கனிம வளம், அது மாதிரி ஜியோமார்பாலஜி. லேண்ட் யூஸ், அக்ரிகல்ச்சர் அந்த நேரத்தில் என்ன யூஸ்ன்றது பற்றி இதெல்லாம் வந்து இந்த தீமெட்டிக்ல வரும். நம்ம இது எல்லாம் பார்த்துன்னு வரோம். அதே மாதிரி கிராப், இடங்கள் கிராப் வந்துச்சுன்னா அது கிராப் வரும். இது வந்து என்னது, மாஸ்டர் பிளான் இன்ஃபர்மேஷன் ஃபார் செலக்டட் லொகேஷன். இது வந்து எதனா மாஸ்டர் பிளான் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வரும். இது நியர்பை ஃபெசிலிட்டி இன்ஃபர்மேஷன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் எங்க, ஒவ்வொன்றும் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த ஊத்து, எந்தெந்த பஞ்சாயத்து எங்கெங்க இருக்கு, இ சர்வீஸ் சென்டர் எங்க இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் டிஆர்ஓ ஆஃபீஸ் எங்க இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு, ரேஷன் ஷாப் எங்க இருக்கு, ஃபயர் ஸ்டேஷன் எங்க இருக்கு, ஹெல்த் சப் சென்டர் எங்க இருக்கு, பிரைமரி ஹெல்த் சென்டர் எங்க இருக்கு, கிட்ட எங்க இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, டால்க் ஆஃபீஸ் எங்க இருக்கு, பெட்ரோல் பங்க்ஸ் எங்க இருக்கு, ஸ்கூல்ஸ் எங்க இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் எங்க இருக்கு, பிளட் காம்பனன்ட் செப்பரேட்டர், அதாவது பிளட் பேங்க் பத்தி
அவசரமாக பிளட் தேவைன்னா அதுக்கான இதெல்லாம் எல்லாமே இன்னும் அப்டேட் பண்ணினே இருக்கிறாங்க. இது மேம்படுத்தப்பட்டு போயினே இருக்கும். இப்போ வந்து தாலுகா ஆஃபீஸு வாலாஜாபேட்னா இதை வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே அது எப்படி வழின்றத ஒரு கூகுள் மேப்பில் தன்னால் ஓப்பன் ஆகி இங்கேருந்து கூகுள் அதாவது என்னது நீங்கள் வச்ச லொக்கேஷன்லேருந்து எப்படி போகணுன்ற வழியே காட்டும். ஓகேங்களா, அதுதான் இது. ஓகே, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் சூப்பராக இருக்குது இதில். கைட்லைன் வேல்யூ, எஃப்எம்பி, அது மாதிரி எஃப்எம்பி 2/10 எஃப்எம்பி சூப்பராக வந்து பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கன்னு வரும், நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். அதே மாதிரி தான் பட்டாவும், யார் பேர், லேண்ட் யூசேஜ், பட்டா வியூ இல்லை போனீங்கன்னா பட்டா இருக்கும். ஓகே, இதையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட்டா சும்மா டவுன்லோட் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இதில் என்ன ஒன்றே ஒன்று கியூஆர் இருக்காது, அவ்வளோதான். ஓகேங்களா, கியூஆர் இருக்கிற மாதிரி மெசேஜ் இருக்குமே தவிர கியூஆர் இருக்காது. ஆனால் நீங்கள் போய் ஒரு சிட்டாவை எடுக்கணும் அப்படின்னும் போது அதாவது லாகின் இல்லை உங்கள் வில்லேஜ் இல்லாத வேற எதனா ஒரு சிட்டாவை பார்க்கணும், இல்லை உங்கள் வில்லேஜ் சிட்டாவில் எப்படி இருக்குதுன்றத நம்ம இந்த சிட்டாவில் போய் பார்க்கணுன்னா என்ன பண்ணுவோம், பட்டாச்சிட்டால போய் இப்போ வந்து நம்மளே வந்து நம்பர் கொடுத்து தான் பார்க்க முடியும். அதுவும் ஒரு 10 வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஆனால் இதில் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சின்னு இருந்தேன் ரொம்ப நாளா. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் என்னென்னன்றத தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது. இதுலேயே வந்து அந்த லிஜெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்கு, கெடஸ்ட்ரல் மேப்பு, அந்த பார்டர் எப்படி இருக்கும்ன்றது பற்றி, எது நார்த்ன்றதுக்கு இது, அதே மாதிரி இது எக்ஸ்டென்ட்டு அப்படியே பெருசாகிறது, இது வந்து அப்படியே என்ன சொல்றது, ஜூம் இன் ஜூம் அவுட்டு, இதை வந்து கரண்ட் லொக்கேஷன், இது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கரண்ட் லொக்கேஷன் போகும். அதாவது இது வந்து நம்ம ஃபோனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணி, அதாவது இது எதில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அது இந்த சர்வர் எங்கே இருக்குதோ அந்த இதுக்கு தான் போகும். உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டருக்காகவே ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ், யூஎஸ்பி டிவைஸ் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் இதை பண்ணி அதில் லொக்கேஷன் செட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, இதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இதில் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஃபில்டரில் போய். எந்த அதே மாதிரி அர்பன் கூட வரப்போகுது, இன்னும் வரல நிறைய இடத்துக்கு. வாலாஜா எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங்கிடியூட் லாட்டிடியூடு. இதுலேயே வந்து நீங்கள் பேஸ் மேப், சேட்டலைட் வேணுமா, ஸ்ட்ரீட் மேப் வேணுமா, டெரைனு, நோ மேப்பு அது வச்சுக்கலாம், தீமெட்டிக்கு நிறைய இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் டாப்போகிராஃபி அதான் அங்கே பார்த்தது வந்து நம்ம இதுலேயே பார்க்கலாம். பாப்புலேஷன், லேயர்ஸ், இது எல்லாமே, இதெல்லாம் எது தேவையோ அதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா, இதனுடைய வெப்சைட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, tngis.tn.gov.in/apps/gi_weaver. ஓகேங்களா, இதனுடைய லிங்கை நான் வந்து இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.